டிஎன்பிஎஸ்சி ஏஇ தேர்வில் ரிப்பீட்டடாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான் இந்த காம்பவுண்டிங் சிமெண்ட் கிளிங்கர். போன வருஷ கொஸ்டின் இடம்பெற்றிருந்த இந்த முக்கியமான டாபிக் பற்றிய முழு விளக்கத்தை நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிமெண்ட் மூலப்பொருட்களை பர்னிங் கில்ல வச்சு எரிக்கும் போது 4 முக்கிய வேதிப்பொருட்கள் உருவாகும். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரைகால்சியம் சிலிகேட். இது சிமெண்ட்டில் 40லேருந்து 60% இருக்குது. இதோட சிறப்பு பெயர் அலைட். செகண்ட் ஒன் டைகால்சியம் சிலிகேட். இது சிமெண்ட்டில் 15லேருந்து 35% இருக்குது. சிறப்பு பெயர் பெலைட். மூன்றாவது ட்ரைகால்சியம் அலுமினேட் 7லேருந்து 15% இருக்குது. சிறப்பு பெயர் சிலைட். நான்காவது டெட்ராகால்சியம் அலுமினோஃபெரைட் 5லேருந்து 10% இருக்குது. இதை ஃபெலைட்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக சிமெண்ட்டில் இதோட ரோல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். C3Sங்கிறது இயர்லி ஸ்ட்ரென்த் அடைகிறதுக்கும், C2S அப்படிங்கிறது லாங் பீரியட் ஸ்ட்ரென்த் அடைவதற்கும், C3A அப்படிங்கிறது சிமெண்ட் குயிக் செட்டிங் ஆகிறதுக்கும் பயன்படுது. C4AF சிமெண்டோட ஸ்ட்ரென்த்தில் எந்த பங்களிப்புமே செய்கிறதில்ல, சிமெண்டோட கலரை மட்டும்தான் டிசைட் பண்ணுது. காம்பனன்ட்ஸ் ஆஃப் சிமெண்ட் கிளிங்கர் பற்றிய 10 மாதிரி கேள்விகள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது போன்ற டிஎன்பிஎஸ்சி, ஏஇ மற்றும் ஜேஇ தேர்வு குறித்த ஷார்ட்ஸ்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.